friends, welcome to சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஒரு டெசர்ட் ரெசிபிங்க. பருப்பு பாயசம். பாசி பருப்பை வச்சு இந்த பாயசம் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யறது இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரியும், செய்யவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய குக்கராக வச்சுக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வாசனை வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக ரோஸ்ட் பண்ணுறதுன்னா, நமக்கு வழவழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். பாசிப்பருப்பு வெந்தால் வழவழப்பாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டா நம்ம சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு கரைஞ்சிரும் சீக்கிரமே. நான் இப்போது இந்த பாசிப்பருப்பு பாயசம் விரதத்துக்காக செய்கிறேங்க. எப்போவுமே விரதம்னா நிறைய பேர் இந்த பாயசம் தான் செய்வாங்க. வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க வெந்துருச்சு, கெட்டியாக இருக்குது இல்லைங்களா. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆற ஆற இந்த பாயசம் கெட்டியாயிரும், அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டமே வைக்கலாம். இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த பாயசத்துக்கு கண்டிப்பாக வெல்லம் தான் நல்லாயிருக்கும், சர்க்கரை போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நமக்கு பாயசத்தோட கலரை பார்த்தாவே தெரிஞ்சிருங்க வெல்லம் டேஸ்ட்டு போதுமா போதாதான்னு. இது கண்டிப்பாக போதும், நல்லா டார்க் கலரில் இருக்குது. இது நமக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும், அதாவது ஒட்டி ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு பைண்டிங்காக நம்ம அரிசி மாவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டா நமக்கு பாயசம் திக்காகும், சாப்பிட்றப்ப நமக்கு டேஸ்ட் நல்லா தெரியும். நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்த்துட்ருக்கேன். இதில் நம்ம தேங்காவும் அரைச்சி ஊற்றலாம். தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றலாம், தேங்காய் கசகசா அரைச்சி ஊற்றலாம், இல்லை தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாயசத்தோட கொஞ்சம் தேங்காய் துருவலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவும் சேர்த்துட்ருக்கேங்க. கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் இல்லாமல் பாயசம் இல்லைங்களா. நல்லா வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் 10 முந்திரியை உடச்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா திராட்சையும் இல்லை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை நாம் பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பாயசத்து கூட சேர்த்தியாச்சு, நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்ல ஸ்மெல்லுங்க. எப்போவுமே பாசிப்பருப்பு பாயசம் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பும் வெல்லமும் சேர்ந்து அதனோட ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக சூப்பராக இருக்கும். நமக்கு பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக வாசம் வருதுங்க. இது கூட கார்னிஷ்க்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நம்ம பாயசத்தை கிளாஸில் ஊற்றி அப்படியேவும் குடிக்கலாம். நம்ம ஸ்பூன் போட்டு ஸ்பூன்லேயும் எடுத்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் சர்வ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பருப்பு பாயசம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பருப்பு பாயசம் செய்யுங்க. நான் சொன்ன அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு பாயசம் பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் லைக்குன்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.